எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு. இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒன்றும் அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை, எங்க சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் டிவியில தான் பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, அதை விட ஒரு பெரிய உருட்டா இருக்கு. உருட்டுறதுல கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிழார்ன்ற மாதிரி உருட்டுறதுல எடப்பாடி மன்னர் அவரு. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா உருட்டுவாரு, எந்த அளவுக்கு கேவலமா உருட்டுவாரு அப்படின்றது நமக்கு இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல தான் தெரிஞ்சுது. ஒரு முதலமைச்சர் ஹோம் செக்ரட்டரி லைனில் இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி லைனில் இருக்காங்க. 2 நாளாக அங்கே பிரச்சனை நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குது. அவர் நான் அதை துப்பாக்கி சூட்டில் பல பேர் சாவுறாங்க, ஸ்னோலின் வாயிலேயே சுடப்பட்டு சாவுறாங்க, ரைட்டுங்களா? அதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறது இருக்கு இல்லையா, ஒரு முதலமைச்சருடைய மிகப்பெரிய உருட்டு. அந்த ஒரு உருட்டுக்காக தான் அவர் ஆட்சியே இழந்தார். அதுல மிக கேவலமா எக்ஸ்போஸ் ஆனார் அவர். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பொறுப்பற்ற முறையில ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில ஒரு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணக்கூடாத விதத்துல ரியாக்ட் பண்ணி தான் அவர் ஆட்சியை இழந்தார். அந்த மாதிரி இப்போ அமித்ஷா பிரஸ்ஸை மீட் பண்றாரு. முதல் கேள்வி நீங்க கூட்டணி ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்ற. ஆமாங்க, நாங்கள் எடப்பாடி தலைமையில் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. அதுக்கடுத்தது எத்தனை மந்திரிகள் பாஜகவுக்கு தரப்படும்ன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தான் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். ஆனால் இப்போ எடப்பாடி ப்ரெஸ்ஸுக்கிட்ட அப்படி அமித்ஷா சொல்லவே இல்லை. மேலே மாண்புமிகு மோடி, கீழே இங்கே தமிழ்நாட்டில் என் பேரை சொல்லி தான் ஆட்சி அமைப்போன்னு சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொல்லவே இல்லை. பாஜக அகில இந்திய அளவுல எந்த மாநிலத்திலையும் அது சின்னதா வெற்றி பெற்றாலும் பெரிதாக வெற்றி பெற்றாலும் அவங்க கூட்டணியில சேருவாங்க. அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், பாஜக தலைமையிலான கூட்டணியா வந்தாலும் சரி, பாஜக அதுல ஒரு சின்ன கட்சியா இடம் பெற்றாலும் சரி, அவங்க கூட்டணியில் இப்போ மகாராஷ்டிராவில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல அவங்க சின்ன கட்சி தான், ஆனால் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற்றுட்டு இருந்தாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது இந்தியா முழுக்க எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு நிலை. கேரளானாலும் கூட்டணி ஆட்சி, கர்நாடகானாலும் கூட்டணி ஆட்சி, மகாராஷ்டிரானாலும் கூட்டணி ஆட்சி, எல்லா இடத்துலையும் கூட்டணி ஆட்சி. ஒரு கட்சி ஆட்சின்றது பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்கவே நிராகரிக்கப்பட்டுருச்சு. அகில இந்திய அளவில் யூபிஏ, அதுக்கப்புறம் என்டிஏ, இப்படிதான் இருக்காங்க. ஸோ கூட்டணின்றது தவிர்க்க முடியாதது இந்திய அரசியல். கூட்டணி ஆட்சின்றதும் தவிர்க்க முடியாதது. யூபிஏ, என்டிஏ எல்லாமே அப்படிதான் வரும். அப்படி இருக்கும்போது அமித்ஷா தமிழகத்தில் பேசும்போது மட்டும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு பேசுவாரா? அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதிமுக இல்லாமலே நாங்க திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியை உருவாக்கி நாங்க திமுகவுக்கு அடுத்த இடம், கிட்டத்தட்ட 80 தொகுதிகளுக்கு மேல நாங்க அதிமுகவை பின்தங்கி வந்திருக்கோம் அப்படிலாம் கணக்கு கொடுக்குறாரு. 18% வாக்குகள் வாங்கியிருக்கோம், அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கணக்கு கொடுக்குறாரு. அப்போ அவருடைய பிம்பம் என்பது மிக பெருசு. இப்போ அவர் வெளியேறி போயிட்டாலும் அந்த பிம்பத்தோட தான் பாஜக இருக்குது. அந்த பிம்பத்தை வச்சு தான் அவங்க நாளைக்கு சீட்டு நெகோசியேஷனு அந்த பிம்பத்தை வச்சு தான் வருவாங்க. 80 சீட்டு கொடு, 70 சீட்டு கொடு அப்படின்னு தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்க ஆட்சியில பங்குன்ற கான்செப்ட்ல வராம வேற என்ன கான்செப்ட்ல அவங்க வருவாங்க? ஆட்சியில பங்குன்ற கான்செப்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம எல்லாரும் கேட்குறோம், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த பேச்சை லிசன் பண்றோம். ஆட்சியில் பங்கு அப்படின்றது தான் அந்த பேச்சோட அர்த்தம். அதை இப்போ எடப்பாடி மறுதளிக்கிறார்னா, எடப்பாடி ஃபிக்ஸிங் டேர்ம்ஸ் டு பிஜேபி.
இப்பவுமே இந்த கூட்டணி முறியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாயிடுச்சு. முறியறதுக்கான வாய்ப்புகளே உருவாயிடுச்சு. முதல்ல சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருந்தது. ஏதோ ஒரு இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில சேர்ந்தது. முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கான்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, முடியும். அதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ பிஜேபிக்கு திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரு சூழல் இருக்கு. அதனால பிஜேபி அதிமுகவை பெருசா எடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணி அவங்களோட ஒரு கூட்டணின்னு வராங்க. நடக்க போறது ஒரு சட்டமன்ற தேர்தல். இதுல பாஜகவுடைய ரோலை நீங்க சரியா தீர்மானிச்சு சொல்லன்னா இந்த கூட்டணி நிலைக்காது. கூட்டணிக்காக சீட்டுகளுக்காக பல கூட்டணிகள் பல ஸ்டேஜ்ல முறிஞ்சிருக்கு. பல மாநிலங்கள்ல முறிஞ்சிருக்கு. சீட்டுக்காக முறிஞ்ச கூட்டணிகள்லாம் உண்டு இல்லையா? வைகோ ஒரு கட்டத்துல திமுகவோட கூட்டணி பேசும்போது சீட்டுக்காக அவர் வெளியில தனித்து போட்டின்னு அறிவிச்சு தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டின்னு போனார் அவர் வைகோ. ஸோ நீங்க பிஜேபியுடைய முக்கியமான டேர்ம் ஆட்சியில் பங்கு. அவங்க துணை முதலமைச்சர் வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க பொட்டுக்குன்னு நாங்கள் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம், சசிகலாவை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க நாங்கள் ஆட்சியில பாஜகவை சேர்க்க மாட்டோம்னா எப்படி? இதுல என்ன சிக்கல்னா, எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, கூட்டணி ஆட்சின்றதை தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டதே கிடையாது. அது 1980ல ஒரு மோசமான அனுபவம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு இப்போ ஏடிஎம்கே 134, பிஜேபி 100 அப்படின்ற அடிப்படையில தான் போட்டியிடுவதற்கான சீட்டு பிரிவினை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கான அறிகுறிகள் 2 முகாம்கள்லையும் பேசப்படுது. அந்த மாதிரி 1980ல 117 திமுக, 117 காங்கிரஸ் ஜெயிச்சானா பாதிக்கு பாதி கூட்டணி ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நின்னாங்க. 2 பேரும் பயங்கரமா தோத்தோம். கூட்டணி ஆட்சின்றத திமுக தொண்டனும் ஏத்துக்கல, காங்கிரஸ் தொண்டனும் ஏத்துக்கல, பொதுமக்களும் ஏத்துக்கல. அது மாதிரி கூட்டணி ஆட்சின்னு இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணி நின்னதே கிடையாது. தமிழக தேர்தல்ல கூட்டணி ஆட்சின்னு நீங்க நின்னீங்கன்னா ஃபெயிலியருக்கு தான் போகும். இதை அதிமுக தொண்டன் ஏத்துக்கவே மாட்டேன், கூட்டணி ஆட்சின்றது. ஏன்னா திமுகவை டிஃபீட் பண்ண அந்த கோஷம், அந்த கூட்டணி ஆட்சின்ற கோஷத்தோட நீங்க பப்ளிக் கிட்ட போனீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. ஏன் தமிழகத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது இன்னைக்கு வரைக்கும் வராம இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் காரணம். கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தும் போது கூட காங்கிரஸுக்கோ பாமகவுக்கோ யாருக்குமே அவர் இடமே தரல. ஈவி.கே. இளங்கோவன் பயங்கரமா கேள்வி கேட்டாரு, போட்டி போட்டாரு, எல்லாத்தையுமே பண்ணாரு. ஆனா கூட கலைஞர் இடம் தரவே இல்லை. ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமா போகும்போது சுலோச்சனா சம்பத், ஈவி.கே. இளங்கோவனுடைய அம்மா ஒரு ஹோட்டல அடமானம் பிடிச்சி அதில் ஏமாந்து பெரும் பிரச்சனைக்குள்ளானாங்க. உடனே கலைஞர் அதை மீட்டு கொடுத்துட்டு இளங்கோவனை கூப்பிட்டு, நீ பெரியாரின் பேரன், அதுதான் எங்களுக்கு உன் மேல இருக்க மரியாதை, நீ துணை முதலமைச்சர் அமைச்சர்லாம் என்ன ஆயிட போற அப்படின்னு தட்டி விட்டார். சரிங்களா? கூட்டணி இல்லைன்னே அறிவிச்சார். பாமக டெய்லி மிரட்டும் அவரை, பாமகவுடன் உறவே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணார். ஸோ கூட்டணின்ற கான்செப்டுக்கே தமிழ்நாடு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 80 அனுபவத்துக்கு அப்புறம் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. ஏடிஎம்கேவும் ஒத்துக்கல. சரிங்களா? எடப்பாடி 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சு ஆட்சி நடத்துறப்பவும் அவர் ஒத்துக்கல. ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கிட்டார் தவிர, அதனால துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் வந்தாரே தவிர பாக்கியெல்லாம் அவர் எதுக்குமே ஒத்துக்கல. கூட்டணி ஆட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு எதுக்குமே அவர் ஒத்துக்கல. தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே கூட்டணின்றது கிடையாது, கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு டிக்ளேர் பண்றாரு. அதை மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறவரும் அப்படியே மொழிபெயர்த்து சொல்றாரு தமிழ்ல, கூட்டணி ஆட்சின்றாரு. இப்ப என்ன விளக்கம் சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சின்னு சொன்னோமே தவிர கூட்டணி அரசுன்னு சொல்லல. கூட்டணி ஆட்சி தாயா கூட்டணி அரசு, அரசு தாயா ஆட்சி. இந்த 2 டேர்முக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படின்றதான் இப்ப விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அதிமுகவும்
பாஜகவும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்க வந்து வருவோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட நாங்க வந்து கூட்டணி அமைப்போம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதிமுகவுடைய உள்விவகாரங்களை நாங்க தலையிட மாட்டோம். அப்படிலாம் வந்து நிதர்சனமா சொல்லி, வெளிப்படையா சொல்லி, குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஆட்சி அமைப்போம்னு சொன்ன அதிமுகவும், பாஜகவும் இப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துல கூட்டணி ஆட்சி இருக்குதா இல்லையான்றது வந்து பாஜக பதில் சொல்லணும். இப்போ பாஜகவை நோக்கி நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க சம்மதிக்கவில்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா அது வந்து வீரம். நாங்க யாருடனும் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி டிக்ளேர் பண்ணியிருந்தாருன்னா வீரம். இவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா அப்படி சொல்லலன்னு சொல்றாரு. பால தூக்கி அமித்ஷா மேல போடுறாரு. பால தூக்கி அழகா அமித்ஷா மேல இல்ல போடுறாரு. எப்படி சொன்னாலும் இது வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு முரணானது, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணானது. பிஜேபிய தைரியமா எதிர்த்து அடிக்கிறாரு, இவருக்கு பயம் இல்ல, பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? எதிர்த்து அடிக்கிறாருலாம் இல்ல. என்னைக்குமே எடப்பாடி எதிர்த்து எல்லாம் அடிக்க மாட்டார். எதிர்த்து அடிச்சாலும் அது நிக்காது. எதிர்த்து அவர் பாஜகவை எதிர்த்துலாம் நிறைய சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் எதிர்த்து நிறைய சொல்லியிருக்காரு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டு, நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் விட்டார் இஸ்லாமிய கட்சிகளை பார்த்து. அவர் எதிர்த்து பேசின டைலாக்லாம் பாஜகவுக்கு எதிராக அதிகம். ரைட்டுங்களா? ஆதரிச்சு பேசின டைலாகுகளும் அதிகம். சிஏஏ சட்டத்தால எந்த ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கான்? இந்தியாவில் யார் பாதிக்கப்பட்டிருக்கான்? சும்மா குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதேதான் திருப்பி அந்த திருப்பி போடுவார் அவர். அந்த மாதிரிலாம் பேசுவார் அவர். அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனம், ஒரு அரசியல் விரிவுரைத்தனம், ஒரு அரசியல் நிலை அப்படிலாம் நீங்க எடுத்துக்கவே கூடாது. எடப்பாடி பேசுறதெல்லாம் அரசியல் நிலைன்னு எடுத்துக்கூடாது. இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு மாறுவார். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு பேசினாரு, மகன் வந்து கேஸ்ல மாட்டினோன்னு போய் உக்காந்தார். இந்த குற்றவாளிகள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, நிலையான விஷயம், நிலையான தன்மை எதுவுமே குற்றவாளிகளுக்கு எதுவுமே கிடையாது. யாருக்குமே இருக்க முடியாது. ஏன்னா குற்றம் செஞ்சிருக்கான் இல்லையா? இப்போ மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் இதுல மாட்டின அன்புமணி ஆகட்டும், இப்போ ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக தயாரிப்பு வேலை பண்ண எடப்பாடி மகன் மிதுன் பழனிசாமி ஆகட்டும், சரிங்களா, ஓபிஎஸ் மகன் ஆகட்டும், யாராகட்டும், முன்னாள் மந்திரிகள் வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், யாருக்கு ஆகட்டும், தங்கமணில விஞ்ஞானபூர்வம் ஊழல் செய்யறவரா. அவர் கூடவே ஒருத்தரை வச்சிருக்காரு. அவரே வெளிப்படையா அவர் பத்திரிகையாளர், அவர் பத்திரிகையாளர்கிட்டயே சொல்லுவார், விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யறவன் தங்கமணி அப்படின்னு அவரே தங்கமணி கிட்ட காசு வாங்கிட்டு தங்கமணியை பத்தியே சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருந்தா கூட இந்த குற்றவாளிகள் யாருமே எதுலையுமே வந்து தப்ப முடியாது, கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இவர் சொல்றது வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலையெல்லாம் கிடையாது. இவருக்கு நிலையே கிடையாது. அப்புறம் தானே எதிரான நிலை. இதுக்கு பாஜகவினுடைய ரியாக்ஷன் எப்படிங்க சார் இருக்கும்? கண்டிப்பா இதுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் அந்த அண்ணாமலை உருவாக்குன அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் இருக்கு. அண்ணாமலை இன்னைக்கும் வந்து நயினார் நாகேந்திரனை தாண்டி அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. இமயமலைக்கு போன பிறகும் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி, குருமூர்த்தியே சொல்றாரு அவரோட பேட்டியில, இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர், மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற மாநில தலைவரை நாங்க பார்த்தது இல்லை. யோகி ஆதித்யநாத் கூட உத்தரப்பிரதேசத்துக்குள்ளதான் இருந்தார், அதை தாண்டி நின்னவர் அண்ணாமலை அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிஜேபிக்குள்ளதான் இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப திருப்பி அடிப்பாங்க, டோட்டலா திருப்பி அடிப்பாங்க. அதாவது கருத்து ரீதியா சொல்றீங்களா, கருத்து ரீதியான அட்டாக் சொல்றீங்களா, இல்ல மறைமுகமான அட்டாக் கூட எல்லா ரீதியான அட்டாக்கும் வரும். இப்ப அமித்ஷாக்கே ஒரு பிரஷர் தானே. அவர் சொன்னதை எடப்பாடி இல்லைன்னு சொல்றாரு, அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி, அவரை இன்சல்ட் பண்றது தானே. அப்ப அதுக்கு அமித்ஷா வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்ல. இப்போ டெல்லி மீடியா கேட்கும்ல, நீங்க இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வந்தீங்க, உங்களை வந்து ஒரு எந்த விதத்திலயும் உங்களை மதிக்காம
உங்களை துச்சம் என மதிச்சு எடப்பாடி பழனிசாமி ம், கருத்து சொல்றாரு, இதுக்கு என்ன சொல்றீங்க ம், அப்படின்னு அமித்ஷாவை கேட்பாங்க. ம், உடனே எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவார், அதெல்லாம் கூட்டணி. அடுத்த கொஸ்டின் இதுல கூட்டணி அது இதெல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பார்த்துக்கலாங்க, இப்ப எதுக்குங்க அது? ம், இவங்க தான் சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம், இதெல்லாம் சொன்னது அமித்ஷா. இவங்க தான் அதிமுக பாஜக உறவு சம்பந்தமா கூட்டின பிரஸ் மீட்ல இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ இது சம்பந்தமான பதில வந்து இவங்க கிட்ட கேட்டா அமித்ஷா அப்படி சொல்லல, அப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னு. ம், எடப்பாடி மாத்தி சொல்றாரு அப்படின்றது எடப்பாடியுடைய நிலை. இப்ப அமித்ஷா பதில் சொல்லணும், நயினார் நாகேந்திரன் பதில் சொல்லணும்ல, இது என்ன கூட்டணி ஆட்சியா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ அந்த ட்விஸ்ட் வந்து பெரிய ட்விஸ்ட். ம், அந்த ட்விஸ்ட் வந்து பெரிய பாம் அது. ம், கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது பெரிய ட்விஸ்ட். ம், இதை தானே சொன்னீங்க விஜயுடைய மாநாட்டுல, விகடன் விழால ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இதுதானே சொன்னாரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தானே பெரிய விஷயம் அப்படின்னு தானே அவர் கொண்டு வந்தாரு அந்த டைம்ல. ம், அன்னிலிருந்து அது ஒரு பிரச்சாரமா பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ம், அப்போ அதுக்கான பதில் என்பது பாஜக, அதற்காகத்தான் பாஜக கூட்டணியில வந்து கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றத அமித்ஷா சொல்றாரு. இது ஏற்கனவே அண்ணாமலை பிரிஸ்கிரைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராம். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அவர் சொல்றாரு. அப்போ அந்த ப்ரோக்ராம் இல்லைன்னு வரும்பொழுது பாஜகவுடைய ரோல் வந்து தமிழகத்துல குறையும். இது அடுத்த கட்டமா எங்க போகும்? பாஜகவுக்கு சீட்டு ஒரு 80 சீட்டு 70 சீட்டு கேட்பாங்க. கூடவே சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் வருவாங்க. ஏற்கனவே நயினார் சொல்லியிருக்காருல்ல, நாங்கெல்லாம் உங்களை பார்த்து தான் சீட்டு வாங்கணும், அந்த நன்றியெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம், பழசம் மறக்க மாட்டோம்னு. அப்போ இவங்கெல்லாம் கூட்டணியில இருப்பாங்க, பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பாங்க. தினகரனும் இருப்பாங்க, ஓபிஎஸ் இருப்பாங்க, வைத்தியலிங்கம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்போ வைத்தியலிங்கம் அவருக்கு தஞ்சாவூர்ல அகாமடேட் பண்ணும், ஓபிஎஸ் வந்து தேனியில் அகாமடேட் பண்ணும், ம், டிடிவி தினகரனா அவர் கேட்குற இடங்கள்ல அகாமடேட் பண்ணும். ம், அவங்களெல்லாம் பிஜேபி தான் அகாமடேட் பண்ணும். ம், ஏடிஎம்கேக்குள்ள வர முடியாது. ஏடிஎம்கே கொடுத்த சீட்டுக்குள்ள அது அவங்க வரமாட்டாங்க. ம், பாஜக கூட்டணி சீட்டுக்குள்ள தான் வருவாங்க. ம், அப்போ பாஜக கூட்டணி சீட்டுக்குள்ள வர்ற அவங்களுக்கு சீட்டு அலாட் பண்ணும்போது அவங்க அதிகமா சீட்டு கேட்பாங்க. ம், இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கே இல்லைன்னு சொன்னா அதிக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதிக சீட்டு கேட்கிற பாஜகவுடைய ம், டிமாண்ட் என்ன ஆகும்? நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. ம், அப்போ இதுல இருந்து என்ன தோணுது, என்ன தெரியுது, அதிமுக வந்து கமாண்ட் எடுக்குது. ம், கூட்டணிக்கு அதிமுக கமாண்ட் எடுக்குது. ம், அதிமுக தலைமையில் தான் சந்திப்போம் சொன்னாங்களே தவிர, அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இல்ல. ம், நாங்க தான் கமாண்டு. ம், போன தடவை 20 சீட் கொடுத்தோம், இந்த தடவை 30 சீட் கொடுக்குறோம், வாங்கிட்டு போ. மற்றதை பத்திலாம் பேசாத. டிடிவிக்கு சீட்டு கொடுக்கணும், ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்லாம் பேசாத. ம், 30 சீட்டு வாங்கிட்டு போ. ம். அப்படிதான் வரும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு சார்ந்த நெருக்கடிகள், கட்சி சார்ந்த, சின்னம் சார்ந்த, அந்த மேல தேர்தல் ஆணையம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அதோட? இல்ல இது அது இன்னும் பிடிக்குள்ள தான் இருக்கா? இன்னும் பிடிக்குள்ள தான் இருக்கு. கரப்ஷன் கேஸும் பிடிக்குள்ள தான் இருக்கு. கூட்டணி தான் அமைஞ்சிருச்சே, ஒத்துக்கிட்டாங்களா போயிட்டு? கூட்டணி தான் இருக்குது. ஏங்க, சொந்த கட்சியில இருக்க அண்ணாமலைய மாநில தலைவரா இருக்கும்போதே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுலலாம் ரெய்டு நடத்தின கட்சிங்க பாஜக. ம், ஏன்னா ஒரு தனியா கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிட போறாருன்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்துற கட்சி பாஜக. அதனால பாஜக எப்பவுமே தன்னோட கிடுக்கி பிடிய விடவே விடாது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை இது அட்டாக் பண்ண வாய்ப்பு அட்டாக் இருக்கு. பண்ண வாய்ப்பு அதிகம். ம், வாய்ப்பு அதிகம். இதே மாதிரி போனார்னா இன்னும் 2 ரெய்டு அவங்க சம்பந்தி மேலேயும் மகன் மேலேயும் விழும் ரெய்டு. ம், ம், இன்னும் வந்து அதிமுக பாஜகவுக்கு இடையேயான கூட்டணி என்பது ஒரு செட்டிலான கூட்டணியாவே இல்லை. ஒன்று தொண்டர்கள் அதை கடுமையா எதிர்க்கிறான். ஏன்னா எடப்பாடியும் பாஜகவும் சேர்த்து 38% வாக்குகள் வாங்கின, எடப்பாடி 20% வாங்கினாரு. அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து 18% வாக்குகள் வாங்கின. இந்த 20% பாஜக எதிர்ப்பு வாக்குகள், இந்த 18% எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள். ரைட்டுங்களா? அப்போ இந்த 38%த்துல 2மே எடப்பாடி பாஜக எதிர்ப்பு வாக்குகள். இந்த 2 இப்போ ஒன்று சேருதுன்னா
தொண்டர்கள் வந்து எப்படி ஒன்று சேருவான், நீங்க ஒன்று சேருவீங்க. வாக்காளர்கள் எப்படி ஒன்று சேருவான்? தொண்டர்கள் அப்புறம் வாக்காளர்கள் இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேருவாங்க? இப்போ எடப்பாடிக்கு வந்து மைனாரிட்டி மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க, இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக நிற்கிறதுனால இப்போ அந்த வாக்குகள்லாம் போவாங்க. மொத்தம் டோட்டலா வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய இதுல இருக்கு, பூகம்பமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து அதிமுக இருக்கு. அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கவே இல்லை இந்த கூட்டணியை, டோட்டலா ரிஜெக்ட் பண்றான் அந்த கூட்டணியை யாருமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா ரெண்டு முனையில இப்போதான் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு சார்? இப்பதானே. ஆமா, ஒரு வருடம் இப்பதானே. அதுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடத்துல வருது. அதுக்குள்ள பட்ட காயங்களோட புண்ணே ஆறலையே. ஆறாம இவங்க வந்து கூட்டணி அமைக்கிறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சின்றதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், கூட்டணி ஆட்சி அவர் சொல்லல, அமித்ஷா அப்படி சொல்லல அப்படின்றது அறிவிச்சதுலேயே ஒரு டிஃபரன்ஸ். ஏன் அமித்ஷா அறிவிக்கணும்? அப்போ அமித்ஷா வந்து அப்படி அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது நீ பக்கத்துல இருக்க, நீ மைக்கை வாங்கி பிடிச்சி சொல்ல வேண்டியதுதானே, கூட்டணி ஆட்சினா கூட்டணி மந்திரி சபை கிடையாது அப்படின்னு நீ சொல்லலாம்ல, நீ சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே நெருப்ப தின்ன கோழி மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ வந்து மாத்தி சொல்றேன்னா, அப்போ வந்து நீ வந்து பாஜகவை சீண்டி விடுறல்ல. முடிஞ்சா அது கூட்டணி கிடையாதுயா, முடிஞ்சா நீ வெளியே போயா, கூட்டணியை விட்டு வெளியே போயா. எடப்பாடி எகிரி அடிக்கிறாருல. அப்போ இதுக்கு மேல பாஜக பதில் சொல்லணும். பாஜக என்ன பதில் சொல்லும்? அவங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன பதில் சொல்லும்? அவங்க வந்து அண்ணாமலை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பிம்பம் தானே இதுல. என்னன்னா அப்படியே போயிருந்ததுன்னா வந்து அண்ணாமலை தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை. இதுதான் அவர் வந்து எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இல்லைன்றத வந்து பாஜக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கின்றதுக்கு காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையின் முதல்வர் வேட்பாளர் வந்து அண்ணாமலை. அப்படிதான் அவங்களுடைய பிக்சரைசேஷன் இருக்கு. இவ்வளோ பெரிய பிக்சரைசேஷன் இருந்துட்டு நீ வந்து டக்குன்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? அந்த கட்சியோட நிலவரம் என்ன ஆகும்? அந்த கட்சி என்ன ஃபீல் பண்ணும்? இந்த கூட்டணி நிலைக்குமா? இல்லை இந்த கூட்டணி நிலைச்சாலும் வாக்குகள் விழுமா? ஒண்ணுமே இல்லை. டிஎம்கே ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா போதும், பாஜகவை விரும்பாத அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வரலாம் அப்படின்னு ஒரே ஒரு கால் டிஎம்கே கொடுத்ததுன்னா மேட்ரு ஓவர். எல்லாரும் வெளில வந்துருவோம். இந்த சைடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.